ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஆந்திரா ஸ்டைல்ல கொத்திமீரை நிலுவ பச்சடி அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அதாவது கொத்தமல்லியை வச்சு ஒரு சட்னி, அது கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். எவ்வளவு நாளைக்கு ஸ்டோர் பண்ணாலும் 2ல இருந்து 3 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸா நமக்கு யூஸ் ஆகும். காலையில பிஸி நேரத்துல சாதமா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி சாதம் மாதிரி இருக்கும். நம்ம டிஃபன் வெரைட்டிஸ்க்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவங்களோட ரெசிபியா இருந்தா கூட நம்மளோட ஸ்பைஸ் லெவல்ஸ் நமக்கு தகுந்த மாதிரி குறைச்சி நமக்கு தேவையான மாதிரி நான் பண்ணி காமிக்க போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்த்துக்கங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ரெசிபி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 2-3 மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணலாம். எடுத்துக்கும் போது இந்த ஸ்பூன் மட்டும் ஈரலாமல் பார்த்து நம்ம எடுத்துக்கணும். அழகாக இந்த மாதிரி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொத்தமல்லி தொக்கு பண்ணுறதுக்கு நான் 2 கட்டு கொத்தமல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நாட்டு கொத்தமல்லியாக பார்த்து எடுத்துக்கணும். எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னா, இது வந்து பொடி கட்டாக இருக்குது பாருங்கள், இலை நிறையா இருக்கும், நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். அதே வந்து ஹைப்ரிட் அப்படின்னா அது வந்து நீளமாக கீரை கட்டு மாதிரி இருக்கும், இலை கம்மியாக இருக்கும். இது வந்து நாட்டு கொத்தமல்லி நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் வாசனை கம்மியா இருக்கும். ஆனா இது கிடைக்கலன்னா அதையும் நம்ம பண்ணிக்கலாம். இது இப்போ இதை வந்து நம்ம கிளீன் பண்ணலாம். வாங்க ஈஸியா எப்படி கிளீன் பண்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஈஸியா கிளீன் பண்றதுக்கு இந்த கட்டிருப்பாங்க கட்டு, இதை வந்து பிரிக்க கூடாது. பிரிச்சா நமக்கு ஒவ்வொன்றா கிளீன் பண்ற மாதிரி ஆயிடும். இப்போ இந்த வேரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இது இப்படி நல்லா அப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு கத்தியாலேயோ இல்லை அருவாமனையாலேயோ இந்த நம்ம கட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேரை அப்படியே எடுத்துடலாம். இது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி பிரிச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்படி நல்லா அப்படி விரிச்சு பார்த்துக்கணும். பார்த்துட்டு உள்ள ஏதாவது புல் இல்லை ஏதாவது பழுத்த இந்த மாதிரி இலை இப்படிலாம் இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு கிளீன் பண்ணிக்கணும். தண்ணியில் வந்து ஒரு 4-5 தடவை நல்லா அலசிக்கணும். ஏன்னா மண் கண்டிப்பாக இருக்கும். பாருங்க, இது 4-5 தடவை நல்லா அலசி எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி விரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அப்படி விரிச்சு போட்டே வரணும். நல்லா அப்படி தள்ளி தள்ளி இந்த மாதிரி போட்டுக்கணும். இது ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு நல்லா வந்து ஈரம் போக காயணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஒரு ஃபேன் போட்டு விட்டோம்னா சீக்கிரம் காஞ்சிரும். ஒரு துணி எடுத்து இப்படி மேலே ஒத்தி ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த ஈரம் சீக்கிரம் காஞ்சிரும். ஆனால் அந்த தொக்கு பண்ணுறதுக்கு சுத்தமாக அந்த கொத்தமல்லியில ஈரம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இதை ஒரு ஃபேன் கீழே காய வச்சுக்கணும். நல்லா காயிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். கொத்தமல்லிக்கு இந்த அளவு புளி தேவைப்படும். பாருங்க, ஒரு நல்ல பெரிய லெமன் சைஸ் புளி. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில ஊற வச்சு வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை அளவா அந்த புளி முங்குற அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, இது 2 நல்லா வறுத்துக்கணும். நல்லா படப்படன்னு வெடிக்கும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாம ட்ரையா தான் வறுத்துக்கணும். பாருங்க, நல்ல கலர் மாறி இருக்கு, நல்ல வாசனையும் வருது. பாருங்க, நல்ல படப்படன்னு புரியுது பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 15 மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து மீடியம் காரம் தான், ரொம்ப காரம் கிடையாது. கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு 4-5 ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காரம் இருக்காது, கலர் மட்டும்தான். நல்லா வறுத்துக்கணும். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே வச்சுக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலர் மாறாமல் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு, ஆனால் கலர் மாறலை பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். அதே கடாயில் ஒரு 100 ml எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லெண்ணெயாக இருந்தால் பெஸ்ட்டு. எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு நல்லா செவக்கணும். 2 காஞ்ச மிளகாயை உடச்சி போட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சூடாக இருக்கும்போது போட்டோம்னா கலர் மாறிடும். அதனால் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். மிக்ஸி ஜாரு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதில் நம்ம வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாயை போட்டு
இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் நம்ம புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம ஹாட் வாட்டரில் ஊற வச்ச புளியை ஆட் பண்ணிக்கணும். ஹாட் வாட்டரில் மட்டும்தான் ஊற வைக்கணும். பச்சை தண்ணியில் ஊற வச்சா ஊறுகாய் கெட்டு போயிடும். பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச கொத்தமல்லியும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க இந்த மாதிரி இருக்கும், சட்னி மாதிரி இருக்கும். எண்ணெய் பாருங்க நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு வெந்தயம் வறுத்து பவுடர் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி எல்லாமே புளி எல்லாம் மிக்ஸியில் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எண்ணெய்லாம் நல்லா ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்க்கறதுக்கு நமக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் இது வந்து 2-3 மாதத்துக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். சேஃபர் சைட் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது பெட்டர். எங்கேயாவது நம்ம கொஞ்சம் ஈரம் ஏதாவது விட்டுருந்தோம் நமக்கு தெரியாமல் அப்படின்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 100% கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள் நம்ம போட்ட எண்ணெய் ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இழுத்துடுச்சு. ஈரம் எங்கேயுமே இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். நல்லா யூஸ் பண்ணக்கூடிய கரண்டியாக இருக்கட்டும், கடாயாக இருக்கட்டும், மிக்ஸி ஜாராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. அழகாக இந்த மாதிரி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ ஈஸியாக நம்ம கொத்தமல்லி தொக்கு இல்லை சட்னி இல்லை ஊறுகாய் என்ன வேணால் நம்ம பேர் வச்சுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் வாங்க. கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.